சைலண்ட். இந்த படத்தை நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி. நான் பார்த்து ஒரு 2 months ஆகுது. இந்த படத்தில் வந்து இசையமைச்சிருக்கிறது வந்து நம்ம சமயமொழி சார். ஆக்சுவலி சமயமொழி சார் வந்து ஒரு ஐஏஆர்எஸ் ஆஃபீஸர். அவர் எனக்கு அறிமுகமாகும்போது ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் தான் எனக்கு அறிமுகமாகிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஒரு புக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அந்த புக்கை கொடுத்துட்டார், அவர் எழுதிய அந்த புக்கு. அந்த புத்தகத்தை படித்தா எனக்கு அவர் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்தது. ஏன்னா ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் ஒரு ரைட்டராக இவ்வளோ ஒரு நேர்த்தி அவர் கதை எழுத முடியுமா அப்படின்னு. இப்போ கூட ஒரு நாவல் கொடுத்துருக்காரு என்கிட்ட, காக்கியின் காதல்னு சொல்லிட்டு. அதுனா நான் படிக்கலை. ஸோ அவர் மியூசிக்காகவும் பாட்டு போட்டிருக்கிறது எனக்கு ஒரு ஆஃபீஸராக இருந்துக்கிட்டு சினிமாவில் இவ்வளோ ஒரு கிரேஸாக இருக்காருன்றது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது கணேஷ்க்கு வந்து அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தார். எனக்கு தெரியும் கணேஷ் வந்து ஒரு புதுமுக இயக்குனராக இருந்தால் கூட இந்த படத்தில் மிக சிறப்பாக நடிச்சிருப்பார். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், ஒரு சிறந்த கலைஞர். அவர் வந்து கணேஷ் வந்து தன்னை வந்து வாய்ப்பு தேடி அலைஞ்சு எங்கேயுமே தனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்ற போது தானே வந்து ஒரு சுயம்புவாக ஒரு கதையை உருவாக்கி ஒரு கதையை வாங்கி அதை நடித்து அவரே நடித்து உருவாகலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ பெயின் இருந்திருக்கு அவருக்குள்ள. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து இயக்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. பட் நடிகராக வந்து அவர் நிச்சயமாக வந்து ஜெயிப்பான்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த அந்த கேரக்டர் வந்து ஈஸியாக எல்லோரும் பண்ணிட முடியாது. ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர். அது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பார். ரொம்ப திடீர்னு நெகட்டிவாக பண்ணுவார், திடீர்னு வந்து ஒரு எமோஷனலாக பண்ணியிருப்பார். ரொம்ப ரசித்து பண்ணியிருப்பார் அந்த கேரக்டர். எனக்கு ரொம்ப பிடிச்சேன். நான் படம் பார்த்தோன்னே சொன்னது அவர், நீ நடிப்பிலே கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம், மிக சிறப்பாக நடிக்கிற அப்படின்னு. ஆனால் இந்த அவருக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் கொடுத்து இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து அவர் வந்து உருவாக்குனார்னா அதில் சமயமுரளி சாரோட ரோல் வந்து பெரிய ரோல். அதனால் சமயமுரளி சாருக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம நன்றி சொல்லணும். நான் ஒரு ஆஃபீஸராக இருந்துக்கிட்டு இதெல்லாம் பண்ண வேண்டிய அவருக்கு தேவை கிடையாது. சினிமா மேலே உள்ள ஒரு காதல் தான். அப்புறம் சொன்னால் ஹேமந்த் வந்து இந்த படத்தில் வந்து ஹேம்நாத் வந்து அவரும் புதுசாக பிஆர்ஓ அறிமுகமாக இருக்கார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்களும் சீக்கிரம் போய் அந்த சங்கத்தில் மெம்பராகி எலெக்ஷன் நடத்துகிற தலைவருக்கு நீங்கள் விடுவேன். நீண்ட காலமாக தலைவர், அடுத்த ஜென்ரேஷன் வரட்டும் என்னென்ன வாழ்த்து. மற்றபடி இந்த வாரம் வந்த படங்கள் கூட பார்த்திங்கன்னா வந்து எந்த படங்களுக்கு வந்து சரியான விமர்சனங்கள் எல்லாம் வந்து இந்த விமர்சனங்கள் எழுதக்கூடாது அப்படின்றதுனால தான் சீனிராமசாமி சொன்னது மாதிரி எனக்கு வந்து விமர்சனங்கள் வந்து உடன்பாடு உண்டு. நான் வந்து விமர்சனங்களை வரவேற்கிறவர் தான். இதை நான் ஆரம்பத்துலேருந்து என்னோடய படங்களை சொல்லியிருப்பேன். என்னோடய படங்களை திட்டினாலும் சரி, நான் எப்படி பார்க்குறேன்னா, லோக்கலாக சொல்லப்போனால் ஒரு பொருளாக இருந்தால் அது வீசணும் இல்லை மணக்கணும், ரெண்டுமே இல்லைன்னா அந்த பொருளுக்கான வேல்யூ இல்லைன்னு தான் பார்க்குறேன். விமர்சனம்ன்றது வந்து நம்மளை மெருகேற்றிக்கிறது தான். எப்போவுமே வந்து என்னுடைய படைப்பு வந்து எனக்கு சிறப்பாக இருக்கும். நாங்களும் நல்ல படம் எடுக்கணும்னு தான் ட்ரை பண்ணுறோம். தயாரிப்பாளர்களும் யாரும் வந்து ஒரு மொக்க படத்தை கொடுத்துட்டு போகணும், நீங்கள் வந்து எங்களை திட்டணுன்ற ஆசை கிடையாது. நல்ல படம் எடுக்கணும்னு தான் வர்றோம், நல்ல படம் எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறோம். இயக்குநர்கள்ட்ட கதை கேட்குறோம், எங்ககிட்ட கதை ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க எடுக்கிறது வேறு மாதிரி வந்துடும். மேக்கிங்கில் உங்களுக்கு தெரியாது கிடையாது. ஏன்னா அது ஒரு தனிப்பட்ட ஆளோட முயற்சி கிடையாது, ஒரு டீம் ஒர்க்கு. ஒரு கேமராமேன் தப்பு பண்ணலாம், ஒரு மியூசிக் டைரக்டர் தப்பு பண்ணலாம், இல்லை நடித்தவங்க தப்பு பண்ணியிருக்கலாம். இப்படி எல்லாருடைய பங்கும் சேர்ந்தது தான். இது தயாரிப்பாளர்கள் மட்டுமே வந்து ஒரு கதையை வந்து ஜட்ஜ் பண்ணி இவங்க தப்பாக எடுத்துட்டாங்கலாம் சொல்ல முடியாது. எங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஏன்னா பணம் போடுறான், நல்ல கதை எடுக்கணும்னு சொல்லி தானே பணம் போடுவோம். ஏதோ பணம் போட்டு லாஸ் ஆகிட்டு வரணுன்றக்கா பணம் எடுக்க போகிறோம் அப்படிலாம் கிடையாது. விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா, நீங்கள் இல்லைன்னா இன்றைக்கி இந்த சின்ன படங்களே கிடையாது. சின்ன படங்களுக்கு வந்து இப்போ நம்ம சொல்கிறது மாதிரி ஒரு 4 நாளைக்கு அப்புறம் நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் யதார்த்தமே கிடையாது என்னை பொறுத்தவரை. ஏன்னா அப்போ வந்து ஒரு 70 பிரிண்ட் போடுவோம். நீங்கள் இந்த தேட்டரில் ஓடி முடிஞ்சவொன்னே இன்னொரு தேட்டருக்கு மாற்றுவாங்க, இந்த தேட்டரில் பார்க்காதவங்க இன்னொரு தேட்டரில் பார்ப்பாங்க. இப்போ சேதுன்ற படம்லாம் எத்தனை நாளைக்கு அப்புறம் பிக்கப் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ஒருதலை ரகம்ன்ற படம்லாம் எவ்வளோ நாளைக்கு அப்புறம் பிக்கப் ஆச்சுங்க. நீங்கள் இன்றைக்கி மாதிரி சேதுவோ இல்லை இன்றைக்கி ஒருதலை ரகமோ ரிலீஸ் ஆகிருந்தால் இன்றைக்கி ஒரு டிஆர் இருந்திருக்க மாட்டார், ஒரு பாலா இருந்திருக்க மாட்டார். ஸோ அப்போ அன்றைக்கி வந்து ஸ்க்ரீன் பேஸு ஒரு தேட்டருக்கு இதை முடிஞ்சுதுன்னா இன்னொரு தேட்டருக்கு மாற்றுவாங்க. அப்போ ஆடியன்ஸுக்கு பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருந்தது. இன்றைக்கி ஒரு நாள் கூத்து தான். காலையில் 11 மணிக்கு ஷோ வந்து ரன் ஆச்சுன்னா அந்த ஷோவுக்கு ஆள் வரலைன்னா அடுத்த ஷோ 2:30 ஷோ வந்து இருக்காது, அந்த படம் தூக்கிடுவாங்க. ஸோ இப்போ ஒரே நாளில் விட்டில் பூச்சி மாதிரி அன்றைக்கி முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சு போச்சு. அதுக்கான வேல்யூவே இருக்காது. அப்போ நம்ம வந்து நம்ம என்ன ஏதாவது ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த படத்தை முன்னாடியே மீடியாவுக்கு போட்டு காட்ட வேண்டியது இருக்குது. நீங்கள் அந்த படத்தை பற்றி பேசுங்க. நீங்கள் பேசிட்டே ரப்பர் பந்தை ஹிட் பண்ணீங்க.
இது யாராலையும் மறுக்க முடியாது. அதாவது வந்து நல்ல படத்தை ஓட வச்சதில் பங்கு மீடியாக்களோட பங்கு இருக்குன்றது எனக்கு தெரியும், நான் அறிவேன். நல்ல படம் நீங்கள் வெளியே ப்ரெஸ் ஷோ பார்த்துட்டு வந்தோடனே சோசியல் மீடியாவில் ஒரு வைப் கிரியேட் ஆகும். அப்படியே பார்த்துட்டு அவங்கள அறியாமலே சோசியல் மீடியாவில் எழுத ஆரம்பிப்பாங்க, இது சூப்பர் ஆவேசம் அப்படிலாம். நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்ன படங்களும் சில படங்கள் ஓடாமல் இருந்திருக்கு, நல்லா இல்லைன்னு சொன்ன படங்களும் ஓடி இருக்கு. இப்போ ராட்சசன்லாம் நீங்கள் வந்து நல்லா இல்லைன்னு நிறைய பேர் போட்டிருந்தாங்க, ஆனால் அந்த படம் ஓடிச்சு. சமீபத்தில் வந்த ஒரு படம் கூட டிமாண்டி காலனின்னு நிறைய பேர் நல்லா இல்லைன்னு எழுதியிருந்தாங்க, ஆனால் அந்த படம் கலெக்ஷன் நல்ல கலெக்ஷன். ஸோ அப்போ நம்ம வந்து எல்லாரோட பார்வையும் ஒரே மாதிரி இருக்காது, நம்ம பார்க்குறது தான் சரியான பார்வைன்னு சொல்ல முடியாது. நான் ரசிக்கிற படம் வந்து எல்லோரும் ரசிக்கன்ற அவங்கவுங்க மனநிலையை பொறுத்து தான் ஒரு படம் பார்க்குறது. நம்ம அதுக்காக பயந்துக்கிட்டு நம்ம விமர்சனம் வேணாம்னு சொன்னோம்னு வச்சுங்களேன், அப்புறம் இப்படிப்பட்ட இயக்குனர்கள்லாம் வரவே முடியாது. இவங்கெல்லாம் ஒரே நாளில் கனவு போயிடுவாங்க. அப்புறம் இன்றைக்கி எதிர்காலத்தில் வர இயக்குனரோட வாழ்க்கையெல்லாம் கனவாகி போயிடும். அவங்க எப்படி வர்றது? இப்போ நீங்கள் ரப்பர் பந்துக்கு யாருமே விமர்சனம் போடல, 4 நாள் பொறுத்து நீங்கள் விமர்சனம் போடுங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா அந்த இயக்குனரோட வாழ்க்கை என்ன இருக்கா? புதுசாக வர ஒரு இயக்குனருக்கு வந்து எந்த நடிகர் வந்து பெரிய நடிகர் வந்து டேட்டு கொடுத்து நீங்கள் ஒரு பெரிய படங்களுக்கு வந்து அவங்களுக்கான ரசிகர் பட்டாளம் இருக்காங்க, அவங்க வந்து நூன் ஷோவை புல் பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் அந்த நூன் ஷோவை புல் பண்ணுறதுக்கான ஆர்டிஸ்ட் தான் வேல்யூ உள்ள ஆர்டிஸ்ட். அதுக்கு தான் ஒரு மார்க்கெட் வேல்யூ உள்ளவங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து நம்ம நடிக்க வைக்கிறோம், நூன் ஷோவையாவது புல் பண்ணட்டும் அவங்க அப்படின்னு. அப்போ அப்படி வரும்போது மவுத் டாக்கில் ஒரு வேளை அவங்க பார்த்துட்டு போய் வெளியே சொல்லுவாங்க, படம் நல்லா இருக்குன்னா திரும்ப வர போகிறாங்க, நல்லா இல்லைனா போக போகிறாங்க. சின்ன படங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? சின்ன படங்கள் நீங்கள் 4 நாளைக்கு அப்புறம் ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம 4 நாளைக்குள்ள அந்த படம் காணாமல் போயிடும், வந்தன்னைக்கே காணாமல் போயிடும். 4 நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம தான் உட்காந்து தனியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆள் இருக்காது. அதனால் வந்து இது நம்ம வந்து மீடியாவும் தயாரிப்பாளர்களும் ஒரு இணக்கமான முடிவெடுத்து போக வேண்டியது. ஆனால் இந்த சினிமா நல்லா இருக்கணுன்றதுல உங்கள் பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு. இந்த படத்தில் வந்து அறிமுகமாகும் பிஆர்ஓ ஹேமானந்துக்கு வாழ்த்துக்கள். அவர் பிஹைண்ட் வுட்ஸில் பிஆர்ஓ இருக்கும்போது நான் பிஆர்ஓ பண்ண நிறைய படத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ என் படங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த ஹேமானந்த் இன்று பிஆர்ஓவாக அடியெடுத்து வைக்கிறார், அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வந்து நம்ம பொதுவாக வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆனால் சமயத்தில் யாரும் உதவி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹேமானந்துக்கு இந்த படத்தில் வந்து சமயமுறையே சமயத்தில் வந்து ஹெல்ப் பண்ணி மியூசிக் டைரக்டராக ஆயிருக்காரு. ஸோ அவர் வந்து சார் சொன்னது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு, ஒரு ஜிஎஸ்டி கமிஷனர் அவர். ஆனால் அந்த ஜிஎஸ்டி கமிஷனர்ன்ற எந்த ஒரு பந்தமும் இல்லாமல் சினிமாவில் இருக்க ஒரு பேஷன்னால் பண்ணிகிட்ருக்காரு. அவர் இசை பற்றி சொல்லும்போது எனக்கு வந்து ராகம்லாம் எதுவும் தெரியாது சொல்லிட்டு சில பல்லவிகள்லாம் சொன்னார். டி ராஜேந்தர் சார் வந்து ராகம் தேடும் பல்லவின்னு சொல்லி ஒரு படமே எடுத்து சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. அது மாதிரி உங்களுக்கு ராகம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் பல்லவி அந்த ராகத்தை தேடி இருக்கிறது, அதனால் பாடல்கள் நல்லாக வந்திருக்கிறது. இங்கே வந்து இந்த கதைக்கு வந்து பொதுவாக வந்து ஒரு கதைக்கு வந்து நங்கையும் தேவை மங்கையும் தேவைன்னு சொல்லுவாங்க. ஸோ மங்கையாக கதாநாயகியாக இருந்தாலும் நங்கையாக திருநங்கை நமிதா அவர்கள் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா நங்கைன்ற மீனிங் வந்து உமன் ஆஃப் குவாலிட்டி அண்ட் டிஸ்டிங்ஷன் சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் உமன் ஆஃப் குவாலிட்டி அண்ட் டிஸ்டிங்ஷன்றதுனால இந்த படத்தில் உங்களோட விஷயங்கள் நல்ல தெரிஞ்சிருக்கு. இயக்குனர் கணேஷ் அவருக்கு வாழ்த்துக்கள். அவர் சொன்னார், நான் சின்ன வயசில் வந்து பேச மாட்டேன், ரொம்ப சைலண்ட்டாக இருப்பேன், நல்ல சைலண்ட்டாகவே இருக்குன்னு சொன்னாங்க. லைஃப்பில் சைலண்ட்டாக இருக்கிறது தான் முக்கியம், வயலண்ட்டாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கீங்க. பொதுவாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் சத்தமாக சொல்வதை விட அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். இந்த சைலண்ட் படம் உங்கள் கேரியரில் ஒரு அழுத்தமான பதிவாக இருக்கும் என்று நான் வாழ்த்துகிறேன். வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி, வணக்கம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இப்போ ரவி சார்லாம் இந்த பாட்டில் 3 பாட்டுலேயும் வந்து நான் டியூன் போட்டு எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணார். அவர் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணால் கூட இந்த 3 பாட்டும் இவ்வளோ பெரிய ஒரு நல்லா வந்ததுக்கு காரணமே அவர் தான். ஏன்னா அவர் பார்த்துக்க, சார் எப்படி சார் இது போட்டிங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு சார். அப்போ ஒருவேளை நம்ம நல்லா தான் பாட்டு போடுறோமோ அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு 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 தன்னம்பிக்கை. ஒரு சக கலைஞன், ஒரு சக ஆர்டிஸ்ட் வந்து இன்னொரு ஆர்டிஸ்ட் மேலே பொறாமப்படாமல், சார் இந்த டியூன் நல்லா இருக்குது, இது நல்லா பண்ணுங்கள், இந்த லைன் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நமக்கே ஒரு மோட்டிவேஷன். அப்படி வந்தது தான் ஒரு படம் மியூசிக்கு. தேங்க்யூ ரவி சார், தேங்க்யூ கணேஷ். நீங்கள் கொடுத்த சான்ஸ்க்கு இந்த படத்தில் உங்களுக்கு வந்து வெறும் திரை இசை பாடல்கள் 3 மட்டும் தான் மியூசிக் போட்டேன். உங்கள் படத்தை பார்த்து, இந்த பாட்டை பார்த்து எனக்கு வாரணாசி எக்ஸ்பிரஸ்ன்னு சுரேஷ்காந்த்னு ஒரு டைரக்டர் சான்ஸ் கொடுத்து அந்த படத்தில் 5 பாட்டு போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, அந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நான் தான் பண்ணேன். ஏன்னா இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணும்போது ரவி சார் கூட உட்காந்து ஒர்க் பண்ணும்போது யோசிச்சேன், எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்போ தான் யோசித்தோம், ஓகே நம்ம வாரணாசி சார் இந்த படத்துக்கு நான் என் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்தேன், என்னை நம்பி கொடுத்தாங்க.
இன்றைக்கி அந்த படத்தை தே மிக்சிங் முடிஞ்சு பார்க்கும்போது டைரக்டரே சொல்கிறாரு நல்லா பண்ணியிருக்கீங்கன்ட்டு. எனக்கே பயங்கர சந்தோஷமாக இருக்குது. திருப்பி காலேஜ் யோசிக்கிறேன், ஒருவேளை அன்றைக்கி ஏதாவது ஒரு 2 பாட்டு 2, 3 பாட்டுக்கு ஸ்டேஜில் ட்ரம்ஸ் கிம்ஸு வாச்சிருந்தேன்னா உண்மையிலே சத்தியமாக இன்றைக்கி மியூசிக் டைரக்டர் ஆகிருக்க மாட்டேன். சப்போஸ் ஏதாவது கிடைக்கலன்னா எதிர்காலத்தில் ஏதோ அதை தேடி மல்டிப்புளாக போய் எங்கேயோ பண்ண போகிறோன்னு ஒரு நமக்கு ஆண்டவன் விட்டுருக்காருன்னு நினச்சிக்கோங்க. அது மாதிரி இருந்தது தான். ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஏக்கத்தோடு நின்றுருக்கேன். மியூசிக் ட்ரூப்பில் சேர முடியாத ஒன்று இன்றைக்கி ஒரு மியூசிக்கை பண்ணிட்டேன்னு நினைக்கும் போது அதுக்கெல்லாம் காரணமாக இருக்க ஆண்டவனை நன்றி கூறி, இந்த ஸ்டேஜுக்கு கட்டாயமாக நான் சொன்னதுக்காண்டி நிறைய பேர் வந்திருக்காங்க. சுரேஷ் பிரதர், சக்தி சீனிவாசன் சார், டாடா டைரக்டர், அதை விட யாரையாலுமே பிடிக்க முடியாத ஒரு ஆள், ஏமா மின்னல்னா மறைஞ்சிருவார் சார், நிக்கில் சார் வந்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கம், நன்றி. வந்த நாள்லேருந்து டைமண்ட் பாபு சாரையும் நிக்கில் சாரையும் ஒரு ஆடியோ லான்ச்சில் உக்காந்து பார்த்ததே கிடையாது. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ எனக்கு இந்த படத்தோட கனெக்ஷன் படத்தை ரிலீஸ் பண்ணுற ராஜா சேதுபதி அவர் என்னோடய இன்ஸ்டியூட் சீனியர். ரொம்ப சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர். எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரம் சினிமாவை பற்றி பேசி சினிமாவில் ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லி கண்டென்ட் அவ்வளோ நல்ல கண்டென்ட் பேசிகிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தர். எனக்கு அது அவர் ஒரு ப்ராஜெக்டோட அசோசியேட் ஆகிருக்காருன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல படமாக இருக்குன்றது தான் எனக்கு ஒரு நம்பிக்கை. கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி கணேஷ் அவரோட டைரக்ஷன் எப்படின்னு தெரியல, இப்போ ட்ரெய்லர் பார்த்து பர்ஃபார்மன்ஸ் அப்படி பண்ணியிருக்காரு. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நல்ல டைரக்டராக வந்துடுவீங்க. ஆனால் நம்பிக்கை இருக்குது, நல்ல ஒரு பெரிய நடிகராக வந்துடுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அவ்வளோ நுணுக்கமாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவருக்கும் வாழ்த்துக்கள். மற்ற எல்லாருக்குமே அண்ட் சினிமாட்டோகிராஃபர் சொல்லி மென்ஷன் பண்ணும், ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சினிமாட்டோகிராஃபர். அவருக்குமே ராஜா சேதுபதி கண்டென்ட்டாகவும் சொல்லிவிட்டு இந்த படத்தோட பட்ஜெட்டுன்னு ஒன்று என்கிட்ட சொன்னார். அது நான் நம்ப மாட்டேன். அந்த பட்ஜெட்டில் இந்த விஷுவல் எனக்கு சிங்க் ஆகல. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக்கும் சரி. அதே மாதிரி ஹேமந்த் அவர் இருக்கார் அங்கே, அவருக்கும் வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு படம் அவருக்குன்ற மாதிரி நிறைய பேருக்கு இது ஃபஸ்ட்டு படமாக இருக்குது. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அதே மாதிரி பிரதர் உங்களுக்கு, மேம் உங்களுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர் அவர் ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரி, அது கேட்டாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூட்டத்துக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. தேனீ வளர்ப்பில் ஒரு சூட்சம் இருக்குது. தேனீ வளர்ப்பில் ஒரு ராணியை வச்சிட்டோம்னா எல்லா ஈக்களும் அந்த ராணிக்கிட்ட வந்துடும். ராணியை எடுத்துட்டோம்னா எல்லா தேனீக்களும் பறந்து போயிடும். அந்த மாதிரி இந்த படத்துக்கு ராணி தேனியாக வந்தவர் தயாரிப்பாளர் ராம் பிரகாஷ் சார். அவர் இப்போ ஃபாரினில் இருக்கார். அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ பத்திரிகை நண்பர்கள், சைலண்ட்டை நீங்கள் தான் பேச வைக்கணும். ஸோ சீனு ராமசாமி சார், குரு பார்க்க கோடி நன்மை, உங்கள் பார்வை பட்டிருக்கு சார். நான் கண்டிப்பாக நல்லா வந்துடுவேன் சார். அண்ணன் காமாட்சி, சுரேஷ் காமாட்சி அண்ணன், படம் பார்த்துட்டு என்னை வாழ்த்துனீங்க. நான் வாழ்க்கையில் நான் வாங்கின முதல் விருதாக நினைக்கிறேன். நண்பர் கணேஷ் பிரதர், உங்களுக்கு எனக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது. உங்கள் பேரும் கணேஷ், என் பேரும் கணேஷ். பட் இந்த படத்துக்கு முதல்ல வச்ச பேர் டாடி. சரி, நீங்கள் ரொம்ப பெரிய சந்தோஷம் பிரதர். இது எல்லாமே இயற்கை தான் நடத்துதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா யார் இங்கே வரணுங்கிறத இயற்கை தான் முடிவு பண்ணியிருக்கு. இங்கே வந்த எல்லாருக்குமே நான் என்னுடைய பேரண்ட்ஸாக நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு இடத்துல என்னை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு என் பெற்றோர்கள் இல்லை, உயிரோடு இல்லை. அதனால் அந்த ஸ்தானத்தில் இங்கே வந்த எல்லாருடைய பாதம் தொட்டு நான் உங்களை பெற்றோராக நினைக்கிறேன். எனக்கு இதுக்கு மேலே சரியாக பேச வரல. வணக்கம், நன்றி. இங்கே நிற்கிறதுக்கு ஆடியோ லான்ச்சு, இந்த மாதிரி லான்ச்சுக்கு வர்றதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் மேடையிலேருந்து உட்காருதுன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நெகிழ்வாக இருக்குது. உங்களெல்லாம் பார்க்குறதுல மறுபடியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சைலண்ட் ஆடியோ லான்ச்சு தான் வெரி ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச்சு. அனைத்து பிஆர்ஓக்கள் நாங்கள் மேடை ஏற்றி சென்டர் ஆஃப் த ஸ்டேஜ் உட்கார வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன். அது மார்த்தட்டி நாங்கள் சொல்லிப்போம். அண்ட் டைமண்டாக இருக்க டைமண்ட் பாபு சாரையும், ஸ்டாராக இருக்க எங்கள் நிக்கில் முருகன் சாரையும், அவரும் ஒரு ஆக்டரும் கூட. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த இனிஷியேஷன் பண்ணதுக்கு என்னோடய டீமுக்கு பெரிய நன்றி. அண்ட் சைலண்ட் திரைப்படத்தை பற்றி சொல்லணுன்னா, அண்ட் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் மூமெண்ட். எனக்கு சமயம் முரளி சார் எனக்கு ரொம்ப ரொம்ப தெரியும். சமயம் முரளி சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் ஒரு அரசு அதிகாரி மட்டும்.
மட்டும் இல்லை, அரசு அதிகாரியாக மட்டும் இல்லை, அவர் வந்து தமிழில் ரொம்ப ஆர்வம் இருக்கக்கூடியவர். எனக்கு ஒரு படம் பண்ணுறதுக்காக தான் சார் வந்து என்னை கூப்பிட்டுருந்தாரு. அந்த டைமில் சரி அது ப்ராசஸ் போயிட்டுருக்க டைமில் வந்து சார் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். ரொம்ப நல்ல மனிதர். முரளி அப்படின்னா வந்து முரளின்ற பேருக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்குது. முரளின்ற பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. என்னென்னா முரளின்றது புல்லாங்குழல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புல்லாங்குழல்லேருந்து வர்ற இசை வந்து கேட்குறவங்களுக்கு பயங்கரமாக வந்து அது ரொம்ப இனிமையாக இருக்கும். அதே மாதிரி தான் அவருமே நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார், எனக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கொடுத்ததுக்கு. அண்ட் தேங்க்ஸ் கணேஷ் வந்து என்னை நம்பி இந்த படத்தை வந்து இந்த கேரக்டரை என்னால் பண்ண முடியும்னு ரொம்ப பிலீவ் பண்ணார். தேங்க்யூ கணேஷ். அவர் இயக்குனரும் ப்ளஸ் வந்து இந்த படத்தில் ஹீரோவும் அவர் தான். இன்றைக்கி ஷோவோட ஹீரோவும் அவர் தான். ஸோ என் கூட நடித்த அத்தனை பேருக்குமே நன்றி. இந்த படம் வந்து உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா நிறைய நம்ம திருநங்கைகள் பார்த்துருக்கோம். ஸோ திருநங்கைகள் பற்றின நிறைய கான்ட்ராவர்சி வந்து இங்கே இருக்குது. நிறைய ஒவ்வொரு விதமான ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒவ்வொரு விதமான வந்து அபிப்பிராயம் இருக்குது. பட் அதை மாற்றுற மாதிரியான ஒரு விஷயமா இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தேதியில் திருநங்கைகள் வந்து மிகப்பெரிய லெவலில் இந்த சொசைட்டியில் வந்து அச்சீவ் பண்ணிகிட்ருக்காங்க. என்னோடய நண்பர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதில் முதல் நண்பியாக வந்து எனக்கு நமிதா மாரிமுத்து இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டிலேருந்து முதல் முறையாக அந்த வேர்ல்டு லெவலில் மிஸ் அந்த ட்ரான்ஸ் அண்ட் வேர்ல்டு போனது அவங்க மட்டும்தான். அந்த பீஜனோட வந்திருக்காங்க. அந்த பெருமை எங்களுக்கு இருக்குது. அவங்கள வந்து இந்த திரைப்படத்தில் இருந்ததுக்கு நாங்கள் உங்களோட நடித்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். நமிதா, தேங்க்யூ ஸோ மச் அக்செப்டிங் அவர் கிரேட் ஹானர் அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி. அண்ட் இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வெளில வரப்போ கண்டிப்பாக திருநங்கைகள் மேலே இருக்க ஒவ்வொரு அபிப்பிராயமும் மாறும், நல்ல விதமாக மாறும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எஸ்பிஆர் சினிமாஸ்க்கு ரொம்ப நன்றி பிரதர். எனக்கு சத்தியமாக தெரியாது. அவன் வந்து மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக யூ லாட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் இஸ் வெயிட்டிங். அண்ட் சீன ராமசாமினா ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு அண்ணனை பார்த்தோன்னே ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு. அண்ட் சுரேஷ் காமாட்சி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு சின்ன படங்களுக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் பிரதர் டாடா படத்தோட இயக்குனர் பிரதர், நீங்கள் வருவீங்கன்னு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ ப்ரோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் லாட். தேங்க்யூ ஸோ மச்.